வணக்கம், வெல்கம் டு ஷானு சமையல். இந்த வீடியோவில் வந்து ரொம்பவே சிம்பிளாக ஆனால் ரொம்பவே சுவையாக இருக்கிற அவல் வச்சு ஒரு கேசரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறது ரொம்ப ஈஸி, ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் ஒரு 1/2 கப் அவல் எடுத்திருக்கேன். வெள்ளை அவல், இது நல்லா திக்காக இருக்கிற அவல் தான். நீங்கள் வந்து சிகப்பு அவல்லையும் இதே மாதிரி பண்ணலாம். அவல் வந்து சில நேரம் வந்து தூசியாக இருக்கும், அதனால நான் என்ன பண்ண போகிறேன்னா இது ஒரு பவுலில் சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து சும்மா ஒரு தடவை மட்டும் கழுவிட்டு தண்ணியை நல்லா கம்ப்ளீட்டாக வடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் வந்து தண்ணியை நல்லா வடிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வந்து கேசரி பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கும் போது தான் இதை பண்ணணும், ரொம்ப முன்னாடியே பண்ணணும்னு அவசியம் கிடையாது. கேசரி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு கடாயை சூடு பண்ணி அதில் வந்து 1 டீஸ்பூன் மட்டும் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சூடானதும் ஒரு 10 முந்திரி பருப்பு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ முந்திரி பருப்பு வந்து கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ வந்து இதை மாற்றி எடுத்துக்கலாம். அந்த நெய் வந்து அந்த கடாயிலே இருக்கட்டும். இந்த நெய்லேயே வந்து நம்ம கழுவி வச்சுருக்கோம் இல்லையா அவல், அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இந்த அவலை வந்து இந்த நெய்லேயே நல்லா வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கணும். ஒரு லைட் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம இது நல்லா இந்த நெய்லேயே வந்து வறுத்துக்கலாம். அவல் வந்து நம்ம அப்பப்போ இந்த மாதிரி பக்கத்துலேயே இருந்து கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும். அப்போ தான் ஒன்று போல் எல்லாம் வறுப்படும். இப்போ பாதி வறுப்பட்டுருக்கு, இன்னும் கொஞ்சம் நேரம் மட்டும் இருக்கட்டும். அவல் பார்த்திங்கன்னா நல்லா வறுப்பட்டுருச்சு. இப்போ இதை வந்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். இந்த அளவுக்கு வறுப்படணும், கருகிராமல் இருக்கணும். இப்போ இது மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு. இது கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா ரவை மாதிரி பொடி பண்ணி எடுத்துக்கணும். ரொம்ப நைஸ் பவுடராக அரைக்கக்கூடாது, ஜஸ்ட்டு கொரப்பாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அதை ஆறுறதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலான்னா அதே கடாயிலேயே 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும், அது வரைக்கும் இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து அவல் வந்து பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். அவல் வந்து நல்லா ரவை மாதிரி இந்த மாதிரி பொடி பண்ணிக்கணும், இந்த அளவுக்கு. இப்போ நம்ம சேர்த்த தண்ணியும் வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. தண்ணியோட அளவு எவ்வளோன்னா நம்ம எந்த கப்பால் ரவை அளந்தோமோ அதே கப்பால் 3 கப் அளவு தண்ணி ஊற்றிக்கணும், அதுதான் கணக்கு. இப்போ இந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம இந்த பொடி பண்ண ரவையை சேர்த்துடலாம். இப்போது நல்லா கிளறி விடணும். இந்த அவல்லாம் வந்து நல்லா இந்த தண்ணியோடு சேர்ந்து வற்றி வரணும், அது வரைக்கும் வந்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு வந்து ஒரு கலர் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நான் வந்து கலர் பொடி எதுவும் சேர்க்க போகிறதில்ல, கொஞ்சமாக மட்டும் குங்குமப்பூ சேர்க்க போகிறேன். குங்குமப்பூ சேர்க்கணும் அப்படின்றது கட்டாயம் கிடையாது, நல்ல ஒரு கலர் தரும், அதனால நான் சேர்க்குறேன். குங்குமப்பூ சேர்க்கலைன்னா நீங்கள் வந்து வேறு ஏதாவது நேச்சுரலாக இருக்கிற ஃபுட் கலர்ஸ் ஏதாவது சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லாட்டி கலர் எதுவும் சேர்க்காமையும் பண்ணலாம். பாருங்கள், அவல் நல்லா கெட்டியாகிட்டே வருது. இது வந்து இந்த தண்ணியோடு சேர்ந்து நல்லா திக்காகணும். அந்த தண்ணி ஃபுல்லாக வற்றுற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போது 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் வந்து மொத்தமாக ஒரே டயத்தில் சேர்க்காமல் இந்த மாதிரி இடையில சேர்த்தோம்னா அதெல்லாம் நல்லா அந்த கேசரிக்குள்ளே இறங்கி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்சம் நேரம் மட்டும் நம்ம இதை வந்து இப்படியே கிளறிக்கலாம். நம்ம சேர்த்த அவல்லாம் நல்லா வெந்துடுச்சு, நல்லா ஒன்றா சேர்ந்து வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம சுகர் சேர்க்கணும். நம்ம எவ்வளோ அளவு அவல் எடுத்தோமோ அதே அளவு நான் சுகர் சேர்க்குறேன். உங்களுக்கு சுகர் நிறைய பிடிக்கும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணாலும் சேர்த்துக்கலாம். இந்த அளவு வந்து கரெக்டாக இருக்கும். சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கிண்டி விடணும், கட்டி விடாமல் பார்த்துக்கணும். சுகர் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா அந்த சுகர்லாம் கரையிறதுனால கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி தெரியும். பட் நீங்கள் கிண்ட வந்து நல்லா கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இப்போது இன்னொரு 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ கடைசியில் வந்து இதுக்கு வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் பொடி கடைசியில் சேருங்க, அப்போ தான் அதோட வாசனை வந்து நல்லா அப்படியே இருக்கும். நல்லா கலந்து விட்டுலாம். மறுபடியும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம், 1 டீஸ்பூன் அளவுக்கு. மொத்தமாக ஒரு 1.5லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் நெய் தான். அதை கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி சேர்த்திங்கன்னா நல்லா அந்த நெய்யெல்லாம் வந்து உள்ளே இழுத்துட்டு கேசரி சூப்பராக இருக்கும். இப்போ கடைசியில் வந்து நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பு சேர்த்துடலாம். கடைசியாக
ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா கிளறி விட்டுலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஒன்றா சேர்ந்து வரணும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவல் கேசரி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஓட்ஸ் கேசரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு 10 நிமிஷம் போதும். செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். அடிகனமான பாத்திரமாக இருந்ததுன்னா நல்லா வரும். அதில் வந்து நான் 1.5 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். நெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக உலர்ந்த திராட்சை. இது ரெண்டும் இந்த நெய்லேயே நல்லா வறுபட்டணும். நல்லா வறுபட்டுருச்சு. இதை எடுத்து வச்சிடலாம். மீதி உள்ள நெய்லேயே நான் இந்த கப்பில் 1 கப் அளவு ஓட்ஸ் எடுத்துக்க போகிறேன். இந்த ஓட்ஸை சேர்த்துட்டு ஸ்டவ்வை வந்து மிதமான தீயில வச்சுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும். ஒரு வாசனை வர வரைக்கும் நம்ம வந்து இந்த ஓட்ஸை ரோஸ்ட் பண்ணிக்கணும். 2லேருந்து 3 நிமிஷமாவது நீங்கள் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா வறுபட்டுருச்சு. இந்த ஓட்ஸை வந்து நீங்கள் அப்படியும் கேசரி பண்ணலாம். அப்படி இல்லாட்டி மிக்சியில் சேர்த்து லேசாக பவுடர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கேசரி பண்ணலாம். நான் இன்னைக்கு வந்து அப்படியே தான் பண்ண போகிறேன். இது கூட நான் எந்த அளவு கேசரிக்கு ஓட்ஸ் எடுத்தேனோ அதில் 2 மடங்கு அளவுக்கு காய்ச்சின பால் இதை சேர்த்து இது நல்லா கலந்து அந்த ஓட்ஸ் கொஞ்சம் சாஃப்ட் ஆகுற வரைக்கும் நம்ம இதை வந்து வேக வைக்கணும். நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ பாலில் நல்லா அந்த ஓட்ஸ் வந்து உறிஞ்சிக்கிச்சு. நல்லா அப்படியே லேசாக வந்து மசிச்சு விடுங்க. பார்த்தீங்கன்னா நல்லா ஓட்ஸ் வந்து சாஃப்ட் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் எந்த கப்பில் ஓட்ஸ் சேர்த்தோமோ அதில் 3/4 கப் அளவு சுகர் சேர்த்துக்கலாம். இது கூடவே நான் நேச்சுரலான ஆரஞ்சு கலர் சேர்க்க போகிறேன். இது வந்து ஆர்டிஃபிஷியல் ஃபுட் கலர் இல்லை, நேச்சுரல் ஃபுட் கலர். இதில் வந்து ஒரு 2-3 ட்ராப் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த நம்ம சேர்த்த சுகர்லாம் வந்து நல்லா உருக ஆரம்பிக்கும். ஒரு மாதிரி தளன்னு வர ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் வந்து நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்க போகிறேன். நெய் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இது வந்து ஒன்றா சேர்ந்து அடியில் ஒட்டாமல் வருது பாருங்க. இந்த அளவுக்கு வந்து நம்ம இந்த கேசரியை வந்து கிண்டிக்கணும். இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துடலாம். கலந்து விட்டுட்டு நம்ம வறுத்து வச்சிருந்த அந்த முந்திரி திராட்சையை வந்து இந்த ஸ்டேஜில் சேர்த்துடலாம். சேர்த்து இது நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப டக்குன்னு பண்ணக்கூடிய ரொம்ப சுவையான ஓட்ஸ் கேசரி ரெடி ஆயிடுச்சு. ஒரு கடாயை சூடு பண்ணி அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சூடானதும் அதில் ஒரு 10-15 முந்திரி பருப்பு சேர்த்துடலாம். இந்த முந்திரி பருப்பு நல்லா ஒரு லைட் கோல்டன் ப்ரௌன் கலராக மாறுற வரைக்கும் இது நல்லா அந்த நெய்லேயே ரோஸ்ட் பண்ணிக்கணும். பார்த்திங்கன்னா முந்திரி பருப்பு லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இதை ஒரு கிண்ணத்துக்கு மாற்றி எடுத்துடலாம். மீதி இருக்கிற நெய்லேயே வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம். இதை வந்து நல்லா வாசனை வர வரைக்கும் வறுக்கணும். கருகிராமல் பார்த்துக்கணும். அதனால் கைவிடாமல் ஸ்டவ்வை வந்து மிதமான தீயிலே வச்சு இதை கிளறிட்டே இருக்கணும். ஏற்கனவே நீங்கள் வறுத்த ரவை கடையில் இருந்து வாங்கினா கூட இந்த மாதிரி நெய்யில் கொஞ்சம் வறுத்துட்டு அதுக்கப்புறம் கேசரி பண்ணிங்கன்னா நல்ல சூப்பராக இருக்கும். இப்போ ரவை வந்து வறுபட்டுருச்சு. நல்ல ஒரு வாசனையும் வருது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, எந்த கப்பால் ரவை எடுத்தோமோ அதே கப்பாலேயே 3 கப் அளவு தண்ணியை வந்து சூடு பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ரவை வந்து இந்த தண்ணியிலே நல்லா வேகட்டும். நீங்கள் ஏதாவது ஃபுட் கலர் சேர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நேச்சுரல் ஃபுட் கலர் சேருங்க. நான் வந்து இன்றைக்கி கொஞ்சமாக குங்குமப்பூ தான் சேர்க்க போகிறேன். கலர் சேர்க்காட்டினாலும் பரவாயில்ல. அதுவும் வந்து அந்த பைனாப்பிள் நம்ம சேர்க்குறதுனால அந்த லைட் எல்லோ கலரில் நல்லாயிருக்கும். என்கிட்ட ஃபுட் கலர்ஸ்லாம் இல்லை, அதனால நான் குங்குமப்பூ சேர்த்துருக்கேன். இது நல்லா கிளறி விடலாம். இப்போ ரவை வேகும் போதே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேருங்க, நல்லாயிருக்கும்.
நல்லா கிளறி விட்டு அந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றி ரவை நல்லா சாஃப்டாக வரும். அது வரைக்கும் நம்ம இதை வந்து கிளறிட்டே இருக்கணும். இப்போ அடுத்து வந்து நம்ம பைனாப்பிள் துண்டுகள் சேர்க்க போகிறோம். பைனாப்பிள் ஸ்லைஸ் இருக்கு இல்லையா, இதில் வந்து பார்த்திங்கன்னா நடுவில் வந்து ஒரு மாதிரி ஹார்டாக இருக்கும். இந்த பகுதியை விட்டுட்டு இந்த சுற்றி உள்ளதெல்லாம் நல்ல பொடி துண்டுகளாக நான் நறுக்கி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு நல்ல பெரிய பெரிய துண்டுகளாக வேணும்னா நீங்கள் பெருசாகவும் நறுக்கிக்கலாம். அது வாயில் கடிப்படும் போது நல்லாயிருக்கும். நான் சின்ன துண்டுகளாக தான் நறுக்கியிருக்கேன். எந்த அளவு எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரவை எவ்வளோ எடுத்தேனோ அதில் பாதி அளவு பைனாப்பிள் எடுத்திருக்கேன். ஸோ 1/4 கப்பு. நம்ம சேர்த்து தண்ணியெல்லாம் பாருங்கள் நல்லா வற்றி ரவை நல்லா வெந்துருச்சு. நம்ம குங்குமப்பூ சேர்த்துருக்கிறதுனால லைட் கோல்டன் எல்லோ கலரும் வந்திருக்கு. முடிஞ்ச வரைக்கும் ஆர்டிஃபிஷியல் ஃபுட் கலர்ஸ் அவாய்ட் பண்ணுங்கள். நேச்சுரலாக இருக்கிற ஃபுட் கலர்ஸ் சேர்த்துக்கோங்க. இப்போ ரவை நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற பைனாப்பிளை சேர்த்துடலாம். நல்லா ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கிக்கலாம். பைனாப்பிள் வந்து நல்ல இனிப்பாக இருக்கிற பைனாப்பிளாக சேர்த்துக்கோங்க. புளிப்பாக இருக்கிறது சேர்த்திங்கன்னா கேசரியோட டேஸ்ட் நல்லா இருக்காது. அதனால் சேர்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு நல்ல இனிப்பாக இருக்கான்னு பார்த்து சேர்த்துக்கோங்க. பைனாப்பிள் சேர்த்ததுமே சூப்பரான ஒரு அந்த பைனாப்பிள் வாசனை வருது. பைனாப்பிள் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டாச்சு. அடுத்து வந்து சுகர் சேர்க்கணும். சுகரோட அளவு பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ ரவை எடுத்தோமோ அதில் 1.5 மடங்கு. ஸோ நான் 1/2 கப் அளவு ரவை எடுத்திருக்கேன். அதனால் 3/4 கப்பு சுகர் சேர்த்துக்க போகிறேன். இது கரெக்டாக இருக்கும். ஏன்னா பைனாப்பிள்லேயும் கொஞ்சம் இனிப்பு இருக்கு இல்லையா, அதனால அதுவும் இதுவும் பேலன்ஸ் ஆகிக்கும். இந்த சுகர் சேர்த்ததுக்கு அப்புறமா இது நல்லா கட்டி இல்லாமல் கிளறிக்கணும். பைனாப்பிள் கேசரிக்கு வந்து எக்ஸ்ட்ரா எதுவும் பைனாப்பிள் ஃப்ளேவர் அந்த எசன்ஸ்லாம் சேர்க்கணுன்னு அவசியம் கிடையாது. நம்ம ஃப்ரெஷ்ஷான பைனாப்பிள் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதில் உள்ள அந்த ஃப்ளேவரே நல்லாயிருக்கும். பாருங்கள், சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சிட்டே வருது. நல்லா கட்டி இல்லாமல் கிளறிக்கணும், அது ரொம்ப முக்கியம். இந்த ஸ்டேஜில் வந்து நல்ல சூப்பரான ஒரு கலர் வந்துடுச்சு பாருங்கள். சர்க்கரையெல்லாம் நல்லா உருகுனதுமே நம்ம வந்து 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்க்க போகிறேன். நெய் நிறையா சேர்த்தோம்னா இந்த கேசரி நல்லாயிருக்கும். உங்களுக்கு நெய்யோட அளவு கம்மியாக சேர்க்கணுன்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் பக்கம் சேர்க்க போகிறேன். கொஞ்சத்தை இப்போ சேர்த்துடலாம். இதுக்கு வந்து நான் ஏலக்காய் தூள் சேர்க்க போகிறதில்ல, ஏன்னா அந்த பைனாப்பிள் ஃப்ளேவரே நல்லா இருக்குன்றதுனால. உங்களுக்கு ஏலக்காய் பொடி வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். அந்த நம்ம சேர்த்த குட்டி பைனாப்பிள் பீசஸ்லாம் அப்படியே இருக்குது பாருங்கள். இப்போ மறுபடியும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்தாச்சு. கேசரி ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா நல்லா ஒன்றா சேர்ந்து வருது பாருங்கள். நல்ல கெட்டி ஆகிற வரைக்கும் நம்ம ஸ்டவ்வில் வைக்கக்கூடாது. கொஞ்சம் தளர்வாக இருக்கும் போதே இறக்கணும் தான் கரெக்டாக இருக்கும். நம்ம வறுத்து வச்சோம் இல்லையா முந்திரி பருப்பு, அதை சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா ஓரங்களில் லைட்டாக வந்து ஒரு மாதிரி பபிள்ஸ் மாதிரி வர ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜ்லேயே வந்து பாருங்கள், ஓரத்தில் பபிள்ஸ் மாதிரி வர ஆரம்பிக்குது பார்த்தீங்களா. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா நல்லா கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்துடும். பாருங்கள், ரொம்ப சுவையான கமகமன் வாசனையோடு இருக்கிற பைனாப்பிள் கேசரி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஷானு சமையல், எளிய முறையில் இனிய சுவையில். நன்றி.